இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிட்ட பல ஊடகங்கள், அதிலும் பெரும்பாலான ஊடகங்கள் திமுகவே மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் என்று சொன்னார்கள். ஒரு சில ஊடகங்கள் அதிமுக வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார்கள். இந்தியா டுடே என்கின்ற ஒரு கருத்து கணிப்பு ஊடகம் மட்டும்தான் நடிகர் விஜய் 120 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்பார் என்றும் அவருக்கு 38% வாக்குகள் கிடைக்கும் என்றும் ஒரு புதிய பூதத்தை கிளப்பினார்கள். இந்த கருத்து கணிப்புகள் எவ்வாறு நடத்தப்படுகிறது என்று விசாரித்து பார்த்தால், இந்த இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பை தொலைபேசி மூலம் பலரிடம் கருத்து கேட்டு முடிவு செய்திருக்கிறார்கள். 38% ஓட்டுகள் நடிகர் விஜய்க்கு கிடைக்கும் என்று எந்த அடிப்படையில் இவர்கள் ஒரு தகவலை, ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டார்கள் என்று பார்த்தால், அதற்கான சரியான தரவுகளோ புள்ளி விவரங்களோ எதுவும் கிடையாது. தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு பிறகும் சரி, பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பிருந்தே பல கருத்து கணிப்புகள் வெளிவந்தன. எல்லா கருத்து கணிப்புகளுமே நடிகர் விஜய்க்கு 25% வரைதான் வாக்குகள் இருக்கிறது என்று கூறினார்கள். அதுவும் நடிகர் விஜய்க்கு நகர்ப்புறங்களில்தான் ஓட்டுகள் அதிகம் என்று சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக இளம் வயதை சார்ந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள், அதற்கடுத்து 35 வயதுக்கு உட்பட்டவர்கள்தான் நடிகர் விஜய்க்கு ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நடிகர் விஜய் கட்சியை பொறுத்தவரை ஒரு பெரிய கட்டமைப்பு கிடையாது. வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குகளை கொண்டு போய் சேர்க்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு அரசியல் பக்குவம் கிடையாது. ஆனாலும் நடிகர் விஜய் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நினைத்த விஜய் ரசிகர்கள் அவர்களுடைய ஓட்டுக்களை தவறாமல் நடிகர் விஜய்க்கு போட்டிருக்கிறார்கள். 38% வாக்குகளை வாங்காமல் எந்த ஒரு தொகுதியிலும் எந்த ஒரு கட்சியும் வெற்றி பெற முடியாது. எந்த தொகுதியிலும் 38% வாக்குகள் நடிகர் விஜய்க்கு கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது விஜய் 20 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் கூட அது மிகப்பெரிய வெற்றிதான், மறுக்க முடியாது. ஏனென்று கேட்டால், பரவலான செல்வாக்கு இருக்கிறது விஜய்க்கு. ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகளில் பெருவாரியான வாக்குகள் இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சீமான் 8% வாக்குகளை இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தலில் வாங்கினார். ஆனால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. அதைவிட குறைந்த சதவீத வாக்குகளை வாங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 5 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள். காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி அப்பொழுது ஒருங்கிணைந்த கட்சியாக இருந்தது. குறிப்பிட்ட வெற்றி பெற்ற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கென்று பெருவாரியான வாக்குகள் இருந்தது. இன்றைக்கும் இருக்கிறது, அது பிளவுபட்டு நிற்கிறது. அப்படி ஒரு எம்எல்ஏவுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் பல தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அது பிளவால் இன்றைக்கு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருந்ததை போல சீமானுக்கு குறிப்பிட்ட ஒரு சில தொகுதிகளில் ஓட்டுக்கள் இல்லை. அவருக்கு பரவலாக ஓட்டுக்கள் இருந்தது. ஆகவே அவர் சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. அதை போலத்தான் நடிகர் விஜய்க்கும் பரவலாக ஓட்டுக்கள் இருக்கிறது. அந்த ஓட்டுக்கள் கூட 20% உள்தான் கிடைக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது விஜயும் ஒரு தொகுதிகளில் கூட வெற்றி பெற முடியாது. தப்பி தவறி நடிகர் விஜய் போட்டியிடுகின்ற தொகுதிகளில் வெற்றி பெறலாம். ஒரு சில கருத்து கணிப்புகள் என்ன சொல்லி இருக்கிறது, நடிகர் விஜய் 20 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவார் என்று சொல்கிறார்கள். சரி, ஒரு வாதத்திற்காக ஒப்புக்கொண்டாலும் கூட 20 சட்டமன்ற தொகுதிகளில் நடிகர் விஜய் வெற்றி பெற்றால் தொடர்ந்து அரசியலில் கோலேச்ச முடியுமா? தொடர்ந்து அரசியலில் தனக்கான இடத்தை தக்க வைத்து கொண்டு அடுத்த தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை நடிகர் விஜயால் பெற முடியுமா என்று கேட்டால்
அதுவும் இயலாத காரியம்தான். காரணம் என்னவென்று கேட்டால், ஆந்திர பிரதேசத்தில் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்ற நடிகராக ஆந்திர மாநிலத்தின் மைட்டி மெகா ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட சிரஞ்சீவி பிரஜா ராஜ்யம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கினார். அவர் சந்தித்த முதல் தேர்தலில் 20 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் நாளடைவில் என்ன ஆனது? அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக பலம் இழந்தது. பலம் இழப்பதை தெரிந்தவுடன் வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி கூட அமைக்கவில்லை. நடிகர் சிரஞ்சீவி காங்கிரஸ் கட்சியோடு பிரஜா ராஜ்யம் என்கின்ற கட்சியை இணைத்தார். இணைத்து காலப்போக்கில் அந்த கட்சி காணாமல் போய்விட்டது. இப்பொழுது நடிகர் சிரஞ்சீவி அரசியலை விட்டு வெளியேறிவிட்டார். அரசியலில் பல முக்கிய பொறுப்புகளை வகித்தார். ஆனால் இன்றைக்கு சிரஞ்சீவியின் நிலைமை என்ன? அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நோக்கித்தான் நடிகர் விஜயால் பயணம் செய்ய முடியும். அடுத்து வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தலில் நடிகர் விஜய் கூட்டணி வைத்தே ஆக வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவார். வேறு வழியில்லை. இப்பொழுதே தேர்தலுக்கு பிறகு வந்த கருத்து கணிப்புகளை பார்த்து விஜய் மிரண்டு போய் யாருடைய பேச்சுக்களையோ கேட்டு கூட்டணி வைக்காமல் இருந்து விட்டோம், கூட்டணி வைத்திருந்தால் ஆட்சியை பிடித்திருக்கலாம், மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கலாம், நிறைய எம்எல்ஏக்கள் வென்று இருக்கலாம், தவறு செய்து விட்டோம் என்று நடிகர் விஜய் புலம்புவதாக கூட செய்திகள் இருக்கிறது. அது உண்மையா பொய்யா என்பதை பற்றி விசாரித்தால் சரியான தகவல் கிடைக்கும். உண்மையாக இருக்கட்டும் அல்லது பொய்யாக இருக்கட்டும், இனி விஜய்க்கு அரசியலில் இறங்கு முகம்தான். காரணம், விஜய் கட்சியுடைய தொண்டர்கள் இன்னும் அரசியல் படுத்தப்படவில்லை. அவர்கள் ஒரு வேகத்தில் வந்திருக்கிறார்கள். அந்த வந்த வேகத்தில் அவர்கள் வெற்றி பெற்றால் அந்த கட்சியினுடைய அரசியல் எதிர்காலம் இருக்கும். தோல்வியடைந்தால் இந்த தேர்தலோடு விஜயுடைய அரசியல் எதிர்காலம் சூனியமாகிவிடும். ஆகவே இனி அடுத்த தேர்தலில் விஜய் கட்சியை நடத்தினால் ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்துத்தான் தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவார் என்பது மட்டும் உண்மை. ஆனால் விஜய் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார் என்று சொல்லக்கூடிய கருத்து கணிப்புகள் அனைத்தும் விஜயுடைய திருப்திக்காக வேண்டுமானால் இருக்கலாமே தவிர, விஜயை ஒரு சில நிமிடங்கள் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தலாமே தவிர, அந்த கருத்து கணிப்புகள் தமிழ்நாட்டில் செல்லாது. அது திட்டமிட்டு திணிக்கப்பட்ட கருத்து திணிப்பு. அவர்கள் அந்த கருத்து கணிப்பையே சரியாக நடத்தவில்லை என்பதுதான் உண்மை என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.